12th அக்கௌண்டன்சி 4வது சாப்டர் நற்பெயரில் பயிற்சி 5வது சம் இப்போ பார்க்க போகிறோம். இதில் ஈட்டியல் லாபங்கள், திரும்ப நிகழ வருமானம், தீயினால் சேதமடைந்தது இப்படின்னு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு எப்படி இந்த சம்மை பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரி கட்டப்பட்ட லாபம் கணக்கிடுதல் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். லாபம் நமக்கு 16ல் 25,000, 17ல் 23,000, 18ல் 26,000 தந்திருக்காங்க. திரும்ப நிகழா வருமானம் 16வது வருஷத்துக்கு மட்டும் 2,500 இருக்குது. இதை நம்ம மைனஸ் பண்ணணும். 2,500லேருந்து 2,500 மைனஸ் பண்ணும்போது 22,500 வரும். இங்கே 23,000, இங்கே 26,000. ரெண்டாவது, சரக்கிருப்பு தீயினால் சேதமடைந்ததால் 2017ஆம் ஆண்டின் லாபத்தில் 3,500 குறைக்கப்பட்டதுன்னு இருக்குது. தீயினால் சேதமடைந்தது அப்படின்னு குறைக்கப்பட்டதுன்னு சொன்னோன்னா நம்ம இதை லெஸ் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் லெஸ் பண்ணக்கூடாது, இதை நம்ம ஆட் பண்ணணும். சரக்கிருப்பு தேயினால் சேதமடைந்தது 17வது வருஷம் 3,500 தந்திருக்காங்க. இதை ஆட் பண்ணுங்கள். இங்கே 22,500, இதை நம்ம ஆட் பண்ணும்போது 26,500, இங்கே 26,000 வரும். அடுத்து மொத்த லாபம் கண்டுபிடிக்கணும். 16ல் நமக்கு 22,500 வந்திருக்கு, 17க்கு 26,500, 18க்கு 26,500. இந்த மூணையும் ஆட் பண்ணும்போது 75,000 வருது. இதுதான் நமக்கு மொத்த லாபம். அடுத்து சராசரி லாபம். சராசரி லாபத்தோட ஃபார்முலா மொத்த லாபம் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. மொத்த லாபம் 75,000 கண்டுபிடிச்சிருக்கோம். ஆண்டுகளின் எண்ணிக்கை 1, 2, 3. இதை நம்ம வகுக்கும் போது 25,000 வருது. இதுதான் சராசரி லாபம். 4th ஒன் வந்து சரக்கிருப்பு காப்பீடு செய்யப்படவில்லை, ஆனால் எதிர்காலத்தில் காப்பீடு செய்ய முடிவு செய்யப்பட்டது. காப்பீடு கட்டணம் 250 ரூபான்னு தந்திருக்காங்க. இந்த 250 ரூபாயை நம்ம சராசரி லாபத்திலிருந்து கழிக்கணும். சராசரி லாபம் 25,000 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். காப்பீடு கட்டணம் 250, இதை கழிச்சோன்னா 24,750 வரும். இதுதான் சராசரி லாபம். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நற்பெயர். நற்பெயரோட ஃபார்முலா சராசரி லாபம் இன்று கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. சராசரி லாபம் 24,750ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை நமக்கு கணக்கில் 2ன்னு தந்திருக்காங்க. 2ஐயும் நம்ம பெருக்கும் போது 49,500 வருது. இதுதான் இதோட ஆன்சர்.